வணக்கம். மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். என்ன சொன்னால், இந்த கேரட் பீட்ரூட் எல்லாம் விரையில் அதால் அதை பிடுங்கி போட்டு இப்போ இந்த புல்லெல்லாம் பிடுங்கி கொண்டிருக்கிறோம். இந்த லீக்ஸ் போன வருஷம் தான் லீக்ஸு. அப்போ அது பிரயோசனம் இல்லை. கொஞ்சம் லீக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். சிலது நல்லா இருக்குது. அதில் லீக்ஸ் எல்லாத்தையும் பிடுங்க போகிறேன். பிடுங்கி போட்டு இந்த இடத்துல வேறு ஏதாவது வைக்கலாம். இந்த லீக்ஸை எடுத்துருவோம். அதில் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா இந்த சிலது அந்த வெங்காயம் மாதிரி இப்படி வந்திருக்கு. அதை வெட்டி எடுத்துட்டு அதை சமைக்கலாம். மிச்சத்தெல்லாம் பிடுங்கி போட்டு இந்த இடத்துல வேறு எதுவும் வைக்கலாம் தானே. அதான் எல்லாத்தையும் பிடுங்குவோம். இங்கே பாருங்க, ஓரளவு இருக்குது லீக்ஸு. இந்த இடத்தை மினாக்க எடுத்தது. மற்றது இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக கிடக்கு. அப்போ ஃபுல்லாக கிடக்க எடுத்து கொண்டு போட்டு இருக்குது. ஓரளவு இருக்குது. இந்த லீக்ஸ் இருக்குது. தேவையானதை எடுப்போம். வெங்காயம் முளைச்சிருக்கு. புல் வளம் கொஞ்சம் எல்லா இடம் கிடக்குது. அதை பிடிங்கி கொண்டு வந்திருக்கிறோம். அதை பொங்குவோம். இந்த வருஷத்தில் இது போன வருஷத்து தான் லீக்ஸு. இதில் நல்லதாக பார்த்து தெரிஞ்செடுப்போம். ஓரளவு இருக்குது. கொஞ்சம் எடுக்கலாம். மிச்சத்தை கழிச்சு எறிஞ்சிடலாம். சரி, பார்த்தீங்கன்னா சார், இது கொஞ்சம் புல் வளம் நிறைய கிடக்குது. இதில் கொஞ்சம் பிடுங்கி போட்டு கொத்தி போட்டு திருப்பி இதுக்குள்ள கேரட் விதை குழந்தான் அதை போட்டு விட போகிறோம். அப்போ இதை கொஞ்சம் புல்லுகளை அது என்ன விட்டால் இப்போ மழையும் இல்லை. கொஞ்சம் அப்படியும் இப்படியும் தான் இடக்கிட வரும். கொஞ்சம் காஞ்சி போச்சு. எல்லாம் கொத்தி இருக்கா பதப்படுத்தி விட்டால் இந்த புல்லுகளும் எடுபட்டுரும். அப்புறம் இதில் ஒரு பகுதிக்கு கேரட்டு, மற்ற பகுதிக்கு பீட்ரூட்டும் போடணும். அப்போ எப்படியும் இந்த ஒருக்கா கொத்தி போட்டு பிறகு அந்த முள்ளு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும், அந்த மம்பட்டி அதாலையும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ள 2-3 பீட்ரூட் இருக்கும். அதை பிடிங்கி 3 நாள் நட்டு விடுவோம்னு பார்க்குறேன். அதான் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா இங்கே முன்னுக்கு இந்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம், இந்த 3 இடம் கேரட்டுக்கு பக்கத்தில் இந்த 3 பீட்ரூட் கிடந்ததை அதை பிடிங்கி இதில் நட்டு விட்டால் அங்கால இந்த கேரட்டை போடுறதுக்கு மற்றது பீட்ரூட்டு விதை விட்ட போட்டது அதை அப்புறம் காட்டுறேன். மிளகாய் விதையும் போட்டது அது முளைச்சி வந்துருச்சு. இப்போ இதுகளை கொண்டு நட்டு விட்டு போட்டு அப்போ இடம் கொஞ்சம் சின்ன இடம் தானே, அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற கண்டுகளை வைக்கணும். எங்கிட்ட தேவைக்கு உள்ளது தானே. அதில் இப்போ இந்த பக்கம் செய்வோம். இப்போ இந்த மாதிரி செய்து போட்டு தண்ணி ஊற்றி விட்டால் அப்புறம் கடை வந்துடும். இப்போ இதை எல்லா இடத்தையும் கொத்தி விடுவோம் போட்டு தான் வந்துடுறேன். லீவுகள் இருக்கல நீ செய்யணும். எனக்கு இன்றைக்கு லீவு, பிறகு வேலைகள் இருக்கிறதுனால அப்போ இன்றைக்கு இதில் எல்லாம் கொத்தி பதப்படுத்தி போட்டு கேரட் விதையை போட்டுட்டு போகணும்னு வந்தேன் நான். அதான் இப்போ கொத்தி கொண்டு நிற்கிறேன். அப்படியே கொத்தி எல்லாம் பதப்படுத்தணும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது தக்காளி இந்த கீழ் பகுதி எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் ஒடிச்சு விட்டால் தான் அந்த மேலே காய்கள் இருக்கும். கீழேன்னு சொன்னால் பிறகு புல் நிறைய வந்துடும். புல்லையும் நாங்கள் பிடுங்க போயிடும். அப்போ இந்த கீழ்ப்பகுதி தக்காளியின் கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 2-3 நாளைக்கு ஒருக்கா இப்படி வந்துடுது தக்காளி. அது கடை வந்துடும். முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கீழ்ப்பகுதியை வடிவாக எடுத்து விட்டால் மேலே தக்காளியும் பெருசாக வரும். கீழையும் சடைச்சி போய் இல்லாமல் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும். இதில் பார்த்திங்களா முதல் கொத்தி போட்டு இப்போ இந்த முள்ளு மம்பட்டியால் அதை சாரி பதப்படுத்துகிறேன். பதப்படுத்தி போட்டு இப்படி சுற்ற வர பாருங்கள். அந்த இடம் இப்போ எல்லாம் எடுத்தோன்னே இடம் நிறைய இடம் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நடலாம். அதுதான் இப்போ இதை செய்துட்டுருக்குறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி பதப்படுத்தணும். 2-3 தரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம்
காஞ்சி போன மாதிரி இருக்குது. மற்ற கல்லுகளும் கிடக்குது. அப்போ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த மாதிரி செய்து விட்டால் பாருங்க. இப்போ இதில் சமமாகி போட்டு இதில் வந்து கேரட் விதை போட போகிறேன். இப்போ நடுவில் கோடு போட்டுட்டு 2 லைனில் கோடு போட்டுட்டு இந்த மாதிரி 2 லைன் கோடு போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த விதையை கொஞ்சம் விதையை எடுத்து இப்படியே போடுவோம். இப்படி நீளத்துக்கு வரிசையில் போட்டுட்டு லேசாக மூடி போட்டு தண்ணியை ஊற்றி விட்டால் வெறுமன் நினைக்கிறேன். முதல் வச்சது வடிவாக வரே இல்லை. இப்போ இந்த முறை திருப்பியும் போட்டு பார்ப்போம்னு சொல்லி இது முளை வந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் கடை வந்துடும். இது பாருங்க. இப்போ உள்ளே போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு அதை மூடி விடுவோம். இந்த மாதிரி மூடி அதில் கிடக்கிற புல்லுகள் கட்டைகள் வந்து அதில் தெரிஞ்சு போட்டு இந்த மாதிரி ஓரளவு செய்து பார்க்குறதான. இப்போ வந்து இந்த மேலே தண்ணி ஊற்றி விட்றேன். தண்ணியை வடிவாக நினச்சி விட்டால் இது வந்து இனி உண்டை விட ஒரு நாளைக்கு வந்து தண்ணி விடணும். இல்லாட்டிக்கு வந்து இந்த முளை சீக்கிரம் வராது. அதால் மற்ற இந்த பீட்ரூட் வந்து இது போன வருஷத்தை தானே கொஞ்சம் நேர்த்தன்மையாக இருக்குது. அதால் பிடுங்கி விடுவோம்னு பார்க்குறேன். அதான் பிடுங்குறேன். இந்த பாருங்க. இது முதல் கிடந்தது பரவாயில்லை. இது வந்து பிடுங்கி நட்டது. அப்போ அது நேர்த்தன்மையாச்சு. பார்த்திங்கன்னா லீக்ஸ் வந்து இந்த உலகத்தையும் கழித்து எடுத்துட்டேன். நல்லா இருக்குது. இது வந்து இது பாவிக்கலாம். இந்தியாவில் வந்து மற்ற அந்த கீரை அதுகளையும் பிடிங்கி விடுவோன்னு பார்க்குறேன்னு சொன்னால் அது வேரோடி அந்த கீரை பெருசாக இல்லை. போன வருஷம் நிறைய கீரை பிடிங்கினது தானே. அப்போ இப்போ அதை பிடிங்கி போட்டு வேறு எது நடுவோம். இது வந்து வீட்டில் வந்து நான் இந்த பீட்ரூட் விதை போட்டு வச்சுருக்கேன். அது முளை வந்துருச்சு. இப்போ அடுத்த கிழமை சின்ன கொண்டு போய் நடலாம். பீட்ரூட் விதையும் பயத்தங்காய் விதையும் போட்டு வச்சுருக்கிறேன். அதோட இங்கே பாருங்கள் முளை கண்டு இப்படி வந்துருச்சு. வார கிழமை கொண்டு நட போகிறேன். வேறு என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.